கோயில்ல திருவிழா நடக்கும்போது மட்டும் பார்த்தீங்கன்னா, ரொம்ப ஆன்மீக சொற்பொழிவு நடக்கும். மத்த நேரம் பார்த்தீங்கன்னா, எந்த கோயில்லயும் எந்த நிகழ்ச்சியும் இருக்காது. கோயில்ல தீபாவளி, பொங்கல் அதேமாரி நிகழ்ச்சி காலங்கள்ல பட்டிமன்றம் பேசக்குன்னு தனி ஒரு கூட்டங்கள் இருக்காங்க. அதுல பிரபலமானவர் தான் ராமச்சந்திர ஐயா. இவருடைய பேச்சும், இவருடைய சிந்தனையும் பார்த்தீங்கன்னா, தொலைநோக்கு பார்வையில தான் இருக்கும். அதேமாரி இவருடைய பேச்சு ரொம்ப எளிமையா புரியும். பெரியவங்கலேருந்து சின்னவங்க வரைக்கும் எல்லாருக்கும் புரியிற மாரி பேசுவாங்க ஐயா. இவங்களுடைய பேச்சு பார்த்தீங்கன்னா, ஆன்மீகம் தவிர எல்லா விஷயங்களும் பேசுபவர் அல்ல. எல்லாத்தையும் எடுத்து எளிமையா சொல்லக்கூடியவர் தான் ராமச்சந்திர ஐயா. இவங்க பார்த்தீங்கன்னா, நகைச்சுவையாகவும், சிந்தனையாகவும், இளைஞர்களுக்கு ஊக்கமாகவும் பேசக்கூடிய தன்மையில் உள்ளவங்க தான் இவங்களுடைய பேச்சும், இவங்களுடைய சிந்தனையும். இவங்க பேராசிரியரா இருந்திருக்காங்க. இவங்களுடைய தன்மையை பார்த்து தான் எனக்கும் பிடிச்ச காரணத்தினால நம்ம தென்காசி மாவட்டத்தில் காசி விஸ்வநாதர் திருக்கோயில் ஆலயத்தில் வருஷ முறையும் இவங்கள பேச வைக்கணும் எனக்கு ஒரு ஆசை. அதே மாதிரி இவங்களுடைய பேச்சையை கேட்டு இதே மாதிரி கோயில்களில் நீங்களும் உங்களுடைய சிந்தனைகளுக்கு தகுந்தாப்புல வைங்க. இவங்களுடைய ஆன்மீக சொற்பொழிவு இதே மாதிரி எத்தனை நபர்கள் இருந்தாலும் ஆன்மீக சொற்பொழிவு கேட்கறதுனாலையும் 10 கோடிகளுக்கு ஒரு எளிமையான ஒரு சிந்தனை கொடுக்கும்போது நிறைய ஆற்றல் கிடைக்குங்கிறத நான் நம்புகிறேன். உங்களுக்கும் இந்த வீடியோ பயனாக இருக்கும்னு நான் நினைக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள்.